25ஆம் தேதி 11 மணி அளவில் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த செம்மொழி பூங்காவை திறந்து வைக்க இருக்கிறார்கள். திறந்து வைத்து அனைத்தையும் பார்வையிட்டு நமது பள்ளி பிள்ளைகள் அவர்களையும் பார்க்கிறார்கள். அதே போல பார்க்கில் இருக்கிற பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் அவர்களையும் பார்த்துவிட்டு அந்த ஆம்பி தியேட்டரில் நடக்கிற கலை நிகழ்ச்சியும் பார்த்து திருப்பி அங்கிருந்து கோவை மாநகரில் இருக்கிற குறிப்பிட்ட ஒரு 150 பேரை மரியாதை நிமித்தமாக அவர்களை வரவைத்து அவர்களோடு பேசிவிட்டு செல்கிறார்கள். முதலில் காலை இறங்கியவுடன் கேட்டில் முன்னால மோக்கிலே ஒரு கல்வெட்டு அது திறந்துட்டு நேராக மலை மாதிரி இருக்கிற செம்மொழி பூங்கா அதை திறந்துட்டு அங்கே ரிப்பன் கட் பண்ணிட்டு ரைட்டில் திரும்பி அங்கே ஒரு கல்வெட்டு இருக்க திரும்பிட்டு அந்த 7 கடையல் வள்ளர்களுடைய இதை பார்த்துட்டு அங்கே இருக்கிற பக்கியில் ஏறி அங்கேருந்து நேராக போய் இந்த டிசபிலிட்டி குழந்தைகள் இருக்காங்க அவங்களோட இருந்துட்டு பார்த்துட்டு எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்து ஆம்பி தியேட்டர் வந்து அவங்களோட பேசிட்டு அப்புறம் அங்கே போகிறாங்க. அது இல்லை, அது அமைச்சர் கலெக்டர் பார்த்து முடிவு பண்ணுறாங்க. அது யாரை கூப்பிட்றாங்களோ யார் யார் முக்கியமாக இருக்கிறவங்க, தொழில்துறைகள் இருக்கிறவங்க, பல வல்லுநர்கள் இருக்காங்க, கலையில் இருக்கிறவங்க இருக்காங்க, பெரிய இன்ஜினியர்ஸ் ஆர்கிடெக்ட்ஸ் இருக்காங்க, டாக்டர்ஸ் இருக்காங்க. அது மாதிரி அவங்க செலெக்ஷன் பண்ணுவாங்க. கோயம்புத்தூரில் இருக்கிற முக்கியமானவர்கள் எல்லாம் மக்களுக்கு பணியாற்றுகிறவர்கள் இருக்கிறாங்களோ அவங்க. மொத்தம் 45 ஏக்கர். அந்த 45 ஏக்கர்ல 10 ஏக்கர் மாநாடு மையத்துக்கு போயிருக்கு. 7 ஏக்கர் மிச்சம் எடுத்ததுல பசுமை பரப்பு எவ்வளவு, இந்த பூங்காவுக்கான பரப்பு எவ்வளவு? மொத்தம் 45 ஏக்கர்ல 7 ஏக்கர் போயிட்டு பாக்கி இருக்கிற பூரா இந்த பில்டிங்ஸ் போக அதான் இருக்கு. ஏகப்பட்ட கட்டடங்களா இருக்கு, வெறும் காங்கிரீட் கட்டடமா இருக்கு. இது மட்டும் தான் நான் காங்கிரீட் கட்டுறேன், பாக்கி எல்லாம் ஷெட்டு தானே போட்டுருக்காங்க. பொதுமக்கள் பார்வைக்கு எப்ப இருந்து அனுமதிங்க? தலைவர் தொடர்ந்து மறுநாளைக்கு மறுநாள் அதுக்கு ஒரு நடைமுறை வழக்கங்கள் இருக்கு. பாஸ் கொடுக்கணும், ரேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பாஸ் எடுத்து யார் கேட்கறாங்க உடனடியாக டிசம்பர் 1 வாரத்துல பொதுமக்கள் திறந்த உடனே முதல்வர் திறந்துட்டாரு பார்க்கணும்னு விருப்பப்படுவாங்க. தேதி தெரிவிக்க இல்ல, அவன் டிசம்பர் 1ஆம் தேதியில விட்டுருவோம். டிசம்பர் என்ன சொல்லுங்க, என்ன வைக்கலாம் நீங்களே சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, பத்திரிகைக்காரங்க சொல்லுங்க எவ்வளவு. அம்மா உணவகத்துல வாங்கக்கூடிய கட்டணம்லாம் அமைச்சர் நம்ம முன்னாள் அமைச்சர் அதெல்லாம் மாடரேட் பண்ணிட்டாரு. நிறைய அதிகம் வேணாம் நமக்கு அப்படின்னு சொல்லி மாடரேட் பண்ணிட்டாரு. தீர்மானம் போட்ட அளவுக்கு இல்லை, அதுல பாதிக்கு குறைச்சு தீர்மானம். செம்மொழி பூங்கா நிர்வகிக்கிறதுக்கு தனியாக அதிகாரிகள் அலுவலகங்கள் அமைந்திருக்கீங்களா இல்ல மாநகராட்சி? இல்ல, அந்த கான்ட்ராக்ட் ஓஎம்சி இருப்பாங்கல்ல, ஆனுவல் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட், அப்படி கான்ட்ராக்ட் விட்டு அவங்க மூலமாக பார்க்கணும். ஒரே நிறுவனம் தான் இருக்கீங்களா சார்? அப்படித்தானே கான்ட்ராக்ட் விட யார் எடுத்தாங்க. நிர்வாகம் அவங்க செய்வாங்க, மேல் பார்வை மாநகராட்சி பண்ணும். மாநகராட்சியும் ஏங்க மாநகராட்சியும் சிஆர்ஆர்டியும் சேர்ந்து இதை செஞ்சிருக்கேன். ஓஎம்சி பிஎம்சிங்கிறது மொத்தம் ஆனுவல் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்டர் மொத்தத்தையும் இருக்கிற எல்லா பணியாளர்களும் மெயின்டெனன்ஸ் பண்றது, மலர்கள்லாம் பார்க்கறது ஒரு கான்ட்ராக்ட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணி விடுவாங்க. கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்க கொடுப்பாங்க, அவங்க ஒழுங்கா பண்றாங்களான்னு நிர்வாகம் பார்த்து. பார்த்து வந்துருக்கு, நாங்கெல்லாம் பார்த்து வந்தா முடியல, 2 நாள்ல முடிஞ்சிருந்தா. ஒரே ஒரு வேலை, அந்த என்ட்ரன்ஸ்ல இப்ப காங்கிரீட் போடுறது, அது கல்லு பதிக்கும், அது ஒன்ன தவிர பாக்கி எல்லாம் அந்த ஆடிட்டோரியம் 2 தவிர மழை வேற தொடங்கிட்டு 3 நாள் தான் இருக்கு. திட்டமிட்டபடி திறக்கப்படும். சார், பொதுப்பணித்துறை, தீயணைப்புத்துறை, மின்சாரத்துறை, சுற்றுச்சூழல் துறை இந்த என்ஓசி எல்லாம் வாங்கிருக்கீங்க. வேலையே பொதுப்பணியிடம் பொதுமக்கள் வந்து செல்லக்கூடிய பாதுகாப்பு அடிப்படையில இது வாங்க வேண்டியது கட்டாயம் இல்லையா? வாங்கினாங்களா வாங்கலையானே உங்களுக்கு தெரியாது. கட்டாயம் இல்ல. ஒரு விஷயம் இருக்குங்க.
ஒரு அரசு நிர்வாகம் முதலமைச்சர் வந்து திறக்கிறாங்க. இது எல்லாம் முறைப்படி இல்லாம முதலமைச்சர் திறக்க மாட்டாங்க. முழு விவரம் உங்களுக்கு தெரியும். கேள்வி கேட்கணுங்கிறதுக்காக எதை வேணாலும் கேட்க வேண்டாம். அதாவது ஒரு கேள்விக்கு ஒரு நிமிஷம் சார் இருங்க. அரசு நிர்வாகம் முதலமைச்சர் திறக்கிறாங்க. அரசு நிர்வாகம் வாங்கிட்டாங்க திறப்போம். ஒரு அரசு நிர்வாகத்துல முதலமைச்சர் நீங்க நாங்களே திறந்தாலும் முதலமைச்சர் வர மாட்டாங்க. எல்லாம் கிளியரன்ஸ் இருந்தாதான் முதலமைச்சர் வருவார், இல்லைன்னா வரமாட்டார். எல்லா அனுமதியும் பெற்று எல்லாமே சட்டப்படி இருந்தாதான் முதலமைச்சர் வருவாங்க, இல்லைன்னா வரமாட்டாங்க. எல்லாம் வாங்கிடுவாங்க. வேலைகள்லாம் அவசர வேலை நடந்துட்டு இதனால வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த கான்ட்ராக்டர்களை விட எக்ஸ்ட்ரா கான்ட்ராக்டர்ல உள்ள நுழைச்சு வேலை செஞ்சுக்கிட்டாங்க. டெண்டர் நடைமுறை பின்பற்றப்படல. இல்ல அவசரத்தை முன்னால போடுற காங்கிரீட் ஆகட்டும், வெளியில ஒரு போட்டு ரோடு ஒர்க் ஆகட்டும், எல்லாம் இரவா நடந்துட்டு இருக்கு. அதனுடைய குவாலிட்டி, அந்த டெண்டரு எப்படி அதனுடைய நீங்க தான் இவ்வளவு நாளாச்சு செம்மொழி பூங்கா எப்ப திறக்குறீங்க, இவ்வளவு நாளாச்சு இவ்வளவு பணம் செலவு பண்ணிட்டீங்களே, ஏன் திறக்கலங்கிறீங்க? வேகமா வேலை செஞ்சா ஏன் வேகமா வேலை செய்யறாங்கிறீங்க? இவ்வளவு நாள் மெதுவா நடத்தி இப்போ இவ்வளவு அவசரமா செய்வதற்கான இல்ல, இந்த அவசியம் வந்துட்டு திறக்கிறாங்க. விடாம பணிச்சுமை அதிகமா இருக்குன்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளே பலர் அது உங்க ஏங்க சும்மா ஏங்க எங்களை கேட்கற மாதிரி கேக்குறீங்க? எதையாவது கேட்கணும், கேள்வி கேட்கணுங்கிறதுக்காக ஒரு கேள்வி கேட்டு சார். ஒரு விஷயம் தவறா எடுத்துக்கூடாது. ஒரு கேள்வி அவசரப்படுத்தினால வேகத்துக்கு பணியை முடிக்க முடியாதுன்னு சொல்லி ஒப்பந்ததாரர் விலை விட்டதா ஒரு தகவல் இருக்கு. ஏற்கனவே எடுத்த ஒப்பந்ததாரர் தான் இந்த பணியை இப்போது வரைக்கும் செய்யறாரா? அவர் தான் செய்யறாரு. இல்லையே, என்னப்பா அவரு இங்கதான் இருக்காரு. அவரு இங்கதாங்க இருக்காரு. ஆனா அதே மாதிரி அவரை முதல்ல முடிச்சிருக்காங்க பாருங்க. அவர் இங்கதான் எங்க அவரு அதாவது 25ஆம் தேதி 11 மணி அளவில் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த செம்மொழி பூங்காவை திறந்து வைக்க இருக்கிறார்கள். திறந்து வைத்து அனைத்தையும் பார்வையிட்டு நமது பள்ளி பிள்ளைகள் அவர்களையும் பார்க்கிறார்கள். அதே போல பார்க்கில் இருக்கிற பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் அவர்களையும் பார்த்துவிட்டு அந்த ஆம்பி தியேட்டரில் நடக்கிற கலை நிகழ்ச்சியும் பார்த்து திருப்பி அங்கிருந்து கோவை மாநகரில் இருக்கிற குறிப்பிட்ட ஒரு 150 பேரை மரியாதை நிமித்தமாக அவர்களை வரவைத்து அவர்களோடு பேசிவிட்டு செல்கிறார்கள். முதலில் காலை இறங்கியவுடன் கேட்ல முன்னால மோப்பிலே ஒரு கல்வெட்டு அது திறந்துட்டு நேராக மலை மாதிரி இருக்கிற செம்மொழி பூங்காவில் திறந்துட்டு அங்கே ரிப்பன் கட் பண்ணிட்டு ரைட்டில் திரும்பி அங்கே ஒரு கல்வெட்டு இருக்கு திரும்பிட்டு அந்த கடையல் வல்லர்களுடைய இதை பார்த்துட்டு அங்கே இருக்கிற பக்கில ஏறி அங்கேருந்து நேராக போய் இந்த டிசபிலிட்டி குழந்தைகள் இருக்காங்க அவங்களோட இருந்துட்டு பார்த்துட்டு எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்து ஆம்பி தியேட்டர் அவங்களோட பேசிட்டு அப்புறம் அங்கே போகிறாங்க. அது இல்லை, அது அமைச்சர் கலெக்டர் பார்த்து முடிவு பண்ணுறாங்க. அது யார் கூப்பிட்றாங்களோ யார் யார் முக்கியமாக இருக்கிறவங்க, தொழில்துறைகள் இருக்கிறவங்க, பல வல்லுநர்கள் இருக்காங்க, கலையில் இருக்கிறவங்க இருக்காங்க, பெரிய இன்ஜினியர்ஸ் ஆர்கிடெக்ட்ஸ் இருக்காங்க, டாக்டர்ஸ் இருக்காங்க. அது மாதிரி அவங்க செலெக்ஷன் பண்ணுவாங்க. கோயம்புத்தூர்ல இருக்கிற முக்கியமானவர்கள் எல்லாம் மக்களுக்கு பணியாற்றுகிறவர்கள் இருக்கிறாங்களோ அவங்க. மொத்தம் 45 ஏக்கர். அந்த 45 ஏக்கர்ல 10 ஏக்கர் மாநாடு மையத்துக்கு போயிருக்கு. 7 ஏக்கர் எடுத்ததுல பசுமை பரப்பு எவ்வளவு, இந்த பூங்காவுக்கான பரப்பு எவ்வளவு? மொத்தம் 45 ஏக்கர் 7 ஏக்கர் போயிருக்கு. பாக்கி இருக்கிற பூரா இந்த பில்டிங்ஸ் போக அதான் இருக்கு. ஏகப்பட்ட கட்டடங்களா இருக்கு. வெறும் காங்கிரீட் கட்டடமா இருக்கு. இது மட்டும் தான் நான் காங்கிரீட் கட்டுறேன். பாக்கி எல்லாம் ஷெட்டு தானே போட்டுருக்காங்க. பொதுமக்கள் பார்வைக்கு எப்ப இருந்து அனுமதிக்கிறது? தலைவர் தொடர்ந்து கொடுத்தோன்னா மறுநாளைக்கு மறுநாள் அதுக்கு ஒரு நடைமுறை வழக்கங்கள் இருக்கு. பாஸ் கொடுக்கணும், ரேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. பாஸ் எடுத்து யாரு கேட்கறாங்க உடனடியாக டிசம்பர் 1 வாரத்துல பொதுமக்கள் திறந்த உடனே முதல்வர் திறந்துட்டாரு பார்க்கணும்னு விருப்பப்படுவாங்க. தேதி தெரிவிக்க இல்ல, அவன் டிசம்பர் 1ஆம் தேதியில இருந்து விட்டுருவோம். கட்டணம் ஜாஸ்தியா இருக்கு. என்ன சொல்லுங்க, என்ன வைக்கலாம்னு நீங்களே சொல்லுங்க.
நீங்க சொல்லுங்க. அதாவது கவுன்சில்ல நிறைவேற்ற பத்திரிகைக்காரங்க சொல்லுங்க எவ்வளவு அம்மா உணவகத்துல வாங்கக்கூடிய கட்டணம் கட்டணம்லாம் அமைச்சர் நம்ம முன்னாள் அமைச்சர் வந்து அதெல்லாம் மாடரேட் பண்ணிட்டாரு. நிறைய அதிகம் வேணாம் நமக்கு அப்படின்னு சொல்லி மாடரேட் பண்ணிட்டாரு. தீர்மானம் போட்ட அளவுக்கு இல்லை, அதெல்லாம் பாதிக்கு பாதி குறைச்சு தீர்மானம். செம்மொழி பூங்கா நிர்வகிக்கிறதுக்கு தனியாக அதிகாரிகள் அலுவலர்கள் அமைந்திருக்கீங்களா இல்ல மாநகராட்சி இல்ல அந்த கான்ட்ராக்ட் ஓஎம்சி இருப்பாங்கல்ல, ஆனுவல் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட், அப்படி கான்ட்ராக்ட் விட்டு அவங்க மூலமாக பார்க்கணும். ஒரே நிறுவனம் தான் இருக்கீங்களா சார்? அப்படித்தானே கான்ட்ராக்ட் விட யார் எடுத்தாங்க. நிர்வாகம் வந்து அவங்க செய்வாங்க, மேல் பார்வை மாநகராட்சி பண்ணும். மாநகராட்சியும் சிஆர்ஆர் ஏங்க மாநகராட்சியும் சிஆர்ஆர்டியும் சேர்ந்து இதை செஞ்சிருக்கேன். ஓஎம்சி பிஎம்சிங்கிறது மொத்தம் ஆனுவல் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்டர் மொத்தத்தையும் இந்த இருக்கிற எல்லா பணியாளர்களும் மெயின்டெனன்ஸ் பண்றது, மலர்கள்லாம் பார்க்கறது வாங்கறது ஒரு கான்ட்ராக்ட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணி விடுவாங்க. கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்ககிட்ட கொடுப்பாங்க, அவங்க ஒழுங்கா பண்றாங்களான்னு நிர்வாகம் பார்த்து. இப்போ வந்து வாட்டர் பார்க் அதெல்லாம் எப்படி நான் ஏதோ பார்த்து வந்துருக்கு, நாங்கெல்லாம் பார்த்து வந்தா முடியல. 2 நாள்ல முடிஞ்சிருந்தா அந்த ஒரு தடவை சொன்ன அந்த 4 வேலை முடிச்சிருவா இல்ல அதுக்கப்புறம் ஒரே ஒரு வேலை அந்த என்ட்ரன்ஸ்ல இப்ப காங்கிரீட் போடுறது, அது கல் பதிக்கும். அது முன்ன தவிர பாக்கி எல்லாம் அந்த ஆடிட்டோரியம் 2 தவிர மழை வேற தொடங்கிட்டு பணிகள் எதுவும் சுணக்கமாகுமா சார்? மழை வேற தொடங்கிட்டு 3 நாள் தான் இருக்கு, திட்டமிட்டபடி திறக்கப்படும் சார். பொதுப்பணித்துறை, தீயணைப்புத்துறை, மின்சாரத்துறை, சுற்றுச்சூழல் துறை இந்த என்ஓசி எல்லாம் வாங்கியிருக்கீங்க. வேலையே பொதுப்பணியிடம் பொதுமக்கள் வந்து செல்லக்கூடிய பாதுகாப்பு அடிப்படையில இது வாங்க வேண்டியது கட்டாயம் இல்லையா? வாங்கினாங்களா வாங்கலையானே உங்களுக்கு தெரியாது. கட்டாயம் இல்ல. ஒரு விஷயம் இருக்குங்க. ஒரு அரசு நிர்வாகம் முதலமைச்சர் வந்து திறக்கிறாங்க. இது எல்லாம் முறைப்படி இல்லாம முதலமைச்சர் திறக்க மாட்டாங்க. முழு விவரம் உங்களுக்கு தெரியும். கேள்வி கேட்கணுங்கிறதுக்காக எதை வேணாலும் கேட்க வேண்டாம். அதாவது ஒரு கேள்விக்கு ஒரு நிமிஷம் சார் இருங்க. அரசு நிர்வாகம் முதலமைச்சர் திறக்கிறாங்க. அரசு நிர்வாகம் வாங்கிட்டாங்க திறப்போம். ஒரு அரசு நிர்வாகத்துல முதலமைச்சர் நீங்க நாங்களே திறந்தாலும் முதலமைச்சர் வர மாட்டாங்க. எல்லாம் கிளியரன்ஸ் இருந்தாதான் முதலமைச்சர் வருவார், இல்லைன்னா வரமாட்டார். எல்லா அனுமதியும் பெற்று எல்லாமே சட்டப்படி இருந்தாதான் முதலமைச்சர் வருவாங்க, இல்லைன்னா வரமாட்டாங்க. எல்லாம் வாங்கிடுவாங்க. வேலைகள்லாம் அவசர வேலை நடந்துட்டு இதனால வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த கான்ட்ராக்டர்களை விட எக்ஸ்ட்ரா கான்ட்ராக்டர்ல உள்ள நுழைச்சு வேலை செஞ்சுக்கிட்டாங்க. டெண்டர் நடைமுறை பின்பற்றப்படல. இல்ல அவசரத்தை முன்னால போடுற காங்கிரீட் ஆகட்டும், வெளியில போட்டு ரோடு ஒர்க் ஆகட்டும், எல்லாம் இரவா நடந்துட்டு இருக்கு. அதனுடைய குவாலிட்டி, அந்த கஞ்சனை எப்படி அதனுடைய நீங்க தான் இவ்வளவு நாள் ஆச்சு செம்மொழி பூங்கா எப்ப திறக்குங்க, இவ்வளவு நாள் ஆச்சு இவ்வளவு பணம் செலவு பண்ணிட்டீங்களே, ஏன் திறக்கலங்கிறீங்க? வேகமா வேலை செஞ்சா ஏன் வேகமா வேலை செய்யறாங்க? இவ்வளவு நாள் மெதுவா நடத்தி இப்போ இவ்வளவு அவசரமா செய்வதற்கான இல்ல இந்த அவசியம் வந்துட்டு திறக்கிறாங்க. விடாம பணிச்சுமை அதிகமா இருக்குன்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளே பலர் அது உங்களோட ஏங்க ஏங்க எங்களை கேட்கற மாதிரி கேக்குறீங்க? எதையாவது கேட்கணும், கேள்வி கேட்கணுங்கிறதுக்காக ஒரு கேள்வி கேட்டு சார். ஒரு விஷயம் தவறா எடுத்துக்கூடாது. அவசரப்படுத்தின வேகத்துக்கு பணியை முடிக்க முடியாதுன்னு சொல்லி ஒப்பந்ததாரர் விலை விட்டதா ஒரு தகவல் இருக்கு. ஏற்கனவே எடுத்த ஒப்பந்ததாரர் தான் இந்த பணியை இப்போது வரைக்கும் செய்யறாரா? அவர் தான் செய்யறாரு. இல்லையே, என்னப்பா அவரு இங்கதான் இருக்காரு. அவரு இங்கதாங்க இருக்காரு. ஆனா அதே மாதிரி இருங்க அவரை முதல்ல முடிச்சிருக்காங்க பாருங்க. அவரு இங்கதான் எங்க அவரு இருப்பாரு சார். அதாவது எங்க அவரு காமிங்க அவரை.